கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நெறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, "ப்ரோ கன்ஃபார்ம் ஸ்கூல் லீவ் வேணும். மழைலாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு எங்க ஊர் பக்கம். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் சைட்லாம் ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் பக்கம்லாம் நல்ல ஒரு மழை வந்துகிட்டே இருக்கு." அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டதுனால, உங்களுக்கு சிறப்பு வானிலை அறிக்கை தற்பொழுது தொகுத்து வழங்கப்பட்டு வருகிறது. அதனால கடைசி வரைக்கும் கொஞ்சம் வானிலை அறிக்கைய மறக்காம கேளுங்க. எல்லாருமே மறக்காம லைக் போடுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் லைக் போடாம இருக்கீங்களோ, தயவுசெய்து நீங்க உங்க விருப்பத்த தெரியப்படுத்துங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை கொடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மழை இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த வானிலை அறிக்கையில சொல்லிடுறோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து லீவ் கொடுக்கிற அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பேச தான் போகிறோம். நீங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஏதோ 1 நாள் 2 நாளுங்கிறது இல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மென்ட் நெறைய கொடுக்க போறோம். இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்தடுத்த மழை எப்போலாம் வரப்போகுதுங்கிற டேட் வரப்போது. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, நமக்கு 19, 20ஆம் தேதி மழை வருங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதே மாரி பொங்கல் நாட்கள்லயும் மழை வந்திருக்கு. ஆனா, நெறைய மாவட்டத்துல மழை தீவிரமாகாம வெறும் ஒரு 4 மாவட்டங்கள், 6 மாவட்டத்துல மட்டும் மழை தீவிரமானத பார்த்தோம். இப்போ 19, 20 ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த டேட் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருந்தோம். அதேபோல மழை பொழிவு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதங்கள்ல எப்பல்லாம் மழை வரப்போகுதுங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் முடியும். இல்லன்னா அது உங்களால தெரிஞ்சுக்க முடியாது நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனல்ல உங்க ஸ்க்ரீன்ல நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் குடுத்துருக்கோம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள், மழைக்காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்டின்னா, நீங்க அத வாங்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்றைக்கும், நாளைக்கும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பா தீவிரமடையும். அதனால கனமழைங்கிறது குறைஞ்சபட்சம் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்தெந்த மாவட்டங்கள் ஏன்னா வந்து நீங்க தெளிவா சொல்லுங்க. மாவட்டத்தின் பேர வந்து நீங்க ஸ்க்ரீன்ல போடுங்க. போட்டு எந்த மாவட்டங்கள்ல கனமழை வரும், எந்த மாவட்டத்துல மிதமான மழை வருங்கிறத நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா, நாங்களும் கொஞ்சம் உஷாரா இருப்போம் அப்படின்னு சில பேர் சொன்னதுனால, உங்களுக்கு தெளிவாகவே மாவட்டத்தின் பேர போட்டே நம்ம வந்து உங்களுக்கு இப்போ வானிலை அறிக்கை சொல்லப் போறோம். கனமழை எச்சரிக்கை. முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினத்துல கனமழை உறுதியாகி இருக்கு. வேதாரண்யம், வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோடியக்கரை பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. இன்றைக்கும், நாளைக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும். அதாவது காலையில அப்படியே 6 மணி ஆரம்பிச்சு நைட் 6 மணி வரைக்கும் மழை இருக்க போறது கிடையாது. 12 மணி நேரம், 13 மணி நேரம் மழைலாம் கிடையாது. விட்டு விட்டு கொஞ்ச நேரம் நமக்கு கனமழை வந்து நாகப்பட்டினத்துல பதிவாகும். ஒரு 1/2 மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் விட்டு விட்டு மழை வாய்ப்புகளும் தீவிரமாகும். இதே போல தான் மற்ற மாவட்டங்களிலும். திருவாரூர் மாவட்டங்களில் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நன்னிலம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு. திருவாரூர்ல விட்டு விட்டு மழை அதிகரிக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்துல பகுதியா இருக்கும். சில இடத்துல பார்த்தா கனமழை கிடைச்சிருக்கும். சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் தான் இருக்கும். தஞ்சாவூருடைய வடக்கு பகுதிகள்ல மிதமான மழை, லேசான மழை, மிதமான மழை தான். இந்த கும்பகோணம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிதமான மழை மட்டும் தான் இருக்கும். இதுவே பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை பக்கம்லாம் கொஞ்சம் அதாவது மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகள்ல. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில வந்து தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல நேற்றைக்கே மழை ஆரம்பிச்சிருச்சு. நேற்று மாலையிலிருந்து விட்டு விட்டு பரவலா மழை வந்துட்டு தான் இருக்கு சீர்காழி பக்கம்லாம். அதனால சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. சில இடங்கள்ல கனமழை எச்சரிக்கை, கடற்கரையோர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறமா புதுக்கோட்டை மாவட்டங்கள். புதுக்கோட்டையில வந்து கிழக்கு பகுதி, அந்த கடற்கரை ஒட்டி இருக்கு இல்லையா, புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதி மட்டும் கனமழை கிடைக்கும். அதே புதுக்கோட்டையினுடைய மேற்கு பகுதி எடுத்தீங்கன்னா, அந்த பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் நமக்கு வந்து மிதமான மழை மட்டும்தான், ரொம்ப அதிக மழை கிடையாது. அப்போ புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகளில் மட்டும் நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரத்துல வந்து கனமழை எங்கெல்லாம் இருக்குன்னா, தொண்டி, முதுகளத்தூர், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை வந்து அதிகரிக்கும். சில இடங்களில் காற்று கூட கொஞ்சம் தரை காற்று வீச வாய்ப்பு இருக்கு. ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த கடற்கரையோர பகுதிகளில் சற்று தரை காற்று மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். மற்றபடி வந்து கனமழை மட்டும்தான் ராமநாதபுரத்துல. ஆனா நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கும். 2 மணி நேரம், நல்ல ஒரு 3 மணி நேரம் வரைக்குமே கூட ராமநாதபுரத்துல ஒரு தொடர் மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். பரவலாக கனமழை விட்டு விட்டு பதிவாகிட்டே இருக்கும் ராமநாதபுரத்துல. வெயில் இல்லாம நல்ல ஒரு மழை பொழிவுகளாக ராமநாதபுரத்துல எதிர்பாருங்க. தூத்துக்குடியிலும் அதே போலதான், வெயில்லாம் கிடையாது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம்லாம் அதிக வெயில்லாம் வராது, கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு சிறப்பான ஒரு வானிலை இருக்காங்க. கனமழை விட்டு விட்டு
அருமையாக நமக்கு வந்து பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம், திருச்செந்தூர், குறும்பூர், நாசிரேத் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பாருங்க. ஒருவேளை எங்கேயாச்சும் மழை இன்னும் தொடங்காமல் இருந்துச்சுன்னா, அந்த தூத்துக்குடி பக்கம், திருநெல்வேலி பக்கம் எங்கேயாவது மழை இன்னும் தொடங்காமல் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரும் மணி நேரங்களில் நிச்சயமாக உங்களுக்கு மழை தொடங்கிடும். அதனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் இப்போ அறிவிக்கிற எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் மழை வருமானா வராது. அதுக்கு சில நேரங்கள் நமக்கு இருக்கும். உங்களுக்கு அந்தந்த நேரங்களில் மட்டும்தான் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா பதிவாகும். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம்ங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். சிவகங்கை மாவட்டங்களில் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சிவகங்கையில் காளையார் கோயில் நிறைய இடங்களில் விட்டு விட்டு மிதமான மழையும், சில இடங்களில் பார்த்தா கனமழையும் சிவகங்கையில் வந்து ஆங்காங்கே நமக்கு பதிவாகக்கூடும் நண்பர்கள். இதுதான் கனமழை வந்து பதிவாகக்கூடிய மாவட்டத்தினுடைய பேரெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து மிதமான மழை, அதாவது லேசானதுலேருந்து மிதமான மழை, இல்லைன்னா ஒரு மிதமான மழை ஒரு 3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஆங்காங்கே அவ்வப்போது பதிவாகக்கூடிய மாவட்டத்தினுடைய பேரை பார்க்கலாம். சென்னையில் வந்து வட சென்னை மற்றும் தென் சென்னை 2 பகுதிகளுமே சில சமயங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், அப்படியே மிதமான மழை வரும். இப்படி தான் நமக்கு சென்னை பகுதியில் இருக்கும். ரொம்ப தீவிரமான மழை எதுவும் இல்லை, ஓரளவுக்கு நமக்கு மிதமான மழை மட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். திருவள்ளூர் மாவட்டம் உறுதியாக மழை இருக்குது. கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பொன்னேரி பகுதிகளில், அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் அவ்வப்போது நமக்கு மிதமான மழை நிச்சயமாக பதிவாகும். காஞ்சிபுரத்தில் சில இடத்துல வானம் மேகமூட்டம், சில இடத்துல மிதமான மழை பகுதியாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் மழை வாய்ப்புகள் பகுதியாக இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதே போல தான். சில இடத்துல வான மேகமூட்டம், சில இடத்துல பார்த்தா மிதமான மழைங்கிறது கிடைச்சிருக்கும். பகுதியான மழை வாய்ப்புகள். கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் மிதமான மழை, மாவட்டம் முழுவதும் மழை இருக்கு. கடலூர் மாவட்டங்கள் முழுவதுமாக மழை இருக்கு. மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. விழுப்புரத்திலும் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை பதிவாகும். ரொம்ப நேரம்லாம் மழை இருக்காது. இப்போ சொல்ற மாவட்டங்கள் ரொம்ப நேரம் மழை இருக்காது. கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால். புதுச்சேரி காரைக்காலில் விட்டு விட்டு சில சமயங்களில் லேசான மழை மிதமான மழை இருக்கும். சில சமயங்களில் பார்த்தா கனமழை வந்து வெளுத்து வாங்கி விட்டுரும். அடுத்து அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் லேசான மழை, சாரல் மழை, மிதமான மழை, அவ்வளோதான். ரொம்ப அதிக மழை கிடையாது. ஓரளவுக்கு மிதமான மழை மட்டும் அரியலூரில் எதிர்பாருங்க, பெரம்பலூர்ல எதிர்பாருங்க. திருச்சி, மதுரை, திண்டுக்கல் இந்த 3 மாவட்டங்களும் அதே போல தான். திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் மணப்பாறை, லால்குடி, சமயபுரம், இன்னும் தாத்தியாங்கர்பேட்டை நிறைய பகுதிகள் சொல்லிட்டே போகலாம். எல்லாமே அந்த சாரல் மழை மற்றும் மிதமான மழை தான். மதுரை மாவட்டங்களில் ஜக்கம்பட்டி, உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, அதுக்கப்புறம் திருமங்கலம், மதுரையினுடைய பல்வேறு பகுதிகளில் லேசான மழை அப்படி இல்லைன்னா ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். வெயில் கிடையாது, வானம் ஓரளவு நல்ல ஒரு மேகமூட்டமாக இருக்கும். அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மழை மிதமான மழை வரும். திண்டுக்கல்லிலும் அதே போல தான். நத்தம், சின்னாலம்பட்டி நிறைய பகுதிகளில் விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்க பகுதிகளில் மழை தொடங்கலைன்னா கவலைப்படாதீங்க. சீக்கிரமா இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்தில் ஆங்காங்கே மழை வர ஆரம்பிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும்தான். தென்காசி மற்றும் தேனியில் மிகப்பெரிய ஆபத்துலாம் கிடையாது. அங்கே வந்து லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் இருக்கும். நல்ல ஒரு இதமான ஒரு குற்றாலம்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் வந்து அந்த குற்றாலம் அருவிகளில் நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். தென்காசியில் ஒரு சாரல் மழையோட, இதமான ஒரு சாரல் மழையோட அந்த அருவிகள்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் குற்றாலம் போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை தென்காசி பகுதிகளில். அதுக்கப்புறமா தேனி மாவட்டம் கிளைமேட் செமையாக இருக்குங்க. ஏன்னா அங்கேயுமே ஒரு சாரல் மழையோட ஒரு மேகமூட்டத்தோட அருமையான ஒரு கிளைமேட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேனி மாவட்டத்தில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்டுங்க. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் விட்டு விட்டு சாரல் மழையும் மிதமான மழையுமாக கண்டிப்பாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் வந்து வான மேகமூட்டம், பனிப்பொழிவு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தேனி வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கிறோம். இப்போ சொல்லாத மாவட்டங்கள் நிறைய, மாவட்டத்தினுடைய பேர் வரல இல்லையா? எந்தெந்த மாவட்டத்தினுடைய பேரை சொல்லலையோ அங்கெல்லாம் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும். அதிக அளவு மழை கிடையாதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உள் மாவட்டங்கள்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை நிறைய மாவட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்போ நம்ம வந்து சொல்லாததுக்கு காரணம் அங்கே மழை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த மாவட்டத்தினுடைய பேரை நம்ம சொல்ல. அதுக்காக மழையே வராமல் போயிடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மழை வரும், பொறுமையாக இருங்க. மழை வரும்போது உங்கள் மாவட்டத்தின் பேரை சொல்லி நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறோம். ஜனவரி 21 முதல் படிப்படியாக எல்லா மாவட்டமும் இயல்பு நிலைக்கு மாறிடும். இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த மழை வாய்ப்புகள். ஜனவரி 21, 22லேருந்து மறுபடியும் பழையபடி நமக்கு வானிலை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.